அனைவருக்கும் வணக்கம். பென்சல் புயல் காரணமாக சென்னை, விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர், சேலம் இது போன்ற பகுதிகளை வெள்ளம் அதிகமாக பாதித்து இருக்கின்றது. புயல் கோரத்தாண்டவம் ஆடி சென்று விட்டது. இது மிகவும் ஒரு இயற்கை பேரிடர். திருவண்ணாமலையெல்லாம் நிலச்சரிவு ஏற்பட்டு வெள்ளம், காட்டாறு வெள்ளம் ஊருக்குள் புகுந்து நிலச்சரிவுகள், பல விதமான கோரத்தாண்டவங்களை ஆடி கடைசியில் ரோடுகள் எல்லாம் உடைந்து வழிப்போக்கு பாதைகள் அடைக்கப்பட்டு மக்கள் தண்ணீருக்குள் கஷ்டப்பட்டு வேதனையுடன் அழுகையுடன் அந்த பகுதியில் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது இது ஒரு இயற்கை பேரிடர். அப்போ அரசோ மற்ற தன்னார்வ தொண்டுகளோ அவர்களுக்கு எந்த இல்லாமல் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அது ஒன்றுதான் மிகவும் குறிக்கோள். அதைத்தான் அனைவரும் செய்து வருகிறார்கள். இப்பொழுது தாவேகா கட்சியினர் அவர்களுக்கு தளபதி விஜய் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். எங்கெங்கெல்லாம் இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு மக்கள் கஷ்டப்படுகிறார்களோ அங்கு செல்லுங்கள். உங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொண்டு நீங்கள் அங்கு சென்று அந்த மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையானதை உதவி செய்யுங்கள். என்ன உதவிகள் உண்டோ அதை செய்யுங்கள் என்று ஒரு உத்தரவை போட்டுவிட்டு அவர் அந்த கவனத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றார். அவர் எல்லா இடத்துக்கும் அவர் போக முடியாத சூழ்நிலை. இப்போ தற்சமயத்தில் தற்போது இந்த ஊடகங்களில் ஒரு சில ஊடகங்களில் பேசுகிறாங்க. இப்போ விஜய் இந்த சென்னையில், வட சென்னை அந்த பகுதியில் உள்ளவங்களை பனையூருக்கு வர சொல்லி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்திருக்கிறார். அவர்களுக்கு என்ன உதவிகள் உண்டோ, அரிசி, பருப்பு, சீனி, மைதா, பிஸ்கட்டு, இந்த மாதிரி மொத்தமாக அவர் கையாலே எடுத்து கொடுத்திருக்கின்றார். இது தவிர கடலூர் மாவட்டத்தில் வெள்ளம் தேங்கி இருக்கும் பகுதிகளுக்கு உத்தரவு போட்டு அந்த தாவேகா நிர்வாகிகள் அங்கு சென்று அந்த வெள்ளத்துக்குள் மார்பளவு தண்ணிக்குள் செல்கிறார்கள். சென்று வீடு வீடாக சென்று அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அவர்களை எப்படி அந்த சூழலிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று அந்த நிர்வாகிகள் எல்லாம் அந்த வேலையை மும்முரமாக செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் இவர் விஜய் களத்துக்கு ஏன் வரமாட்டேங்கார்? அவர் பனையூரில் இருந்து கொண்டு மட்டும்தான் உதவி புரிவாரா? அங்கு மற்ற இடத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை வரவழைத்து தான் அவர் உதவி புரிகிறாரா என்று பல கேள்விகளை ஒரு சில ஊடகங்கள், அனைத்தையும் நம்ம சொல்ல விரும்பவில்லை, அப்படி ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. அது எப்படி அத்தனை தொண்டர்களும் நிர்வாகிகளும் களத்தில் இருந்து வேலை செய்கிறார்கள். ஒரு கட்சி தலைவராக அவர் உத்தரவு போட்டுள்ளார். அந்த வேலை செம்மையாக நடந்துள்ளது. இது தவிர அவர்களை அழைத்தும் பதவியை அவர் செய்து உள்ளார். இப்போ வீசாலை, விக்கிரவாண்டி அந்த பகுதி மக்களை அவர் விட்டு விடுவாரா? அவர்கள் இடம் கொடுத்து அவர் உதவி செய்தவர்கள் அவர்களை விட்டு விடுவார்களா? அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக செய்து கொண்டு அவர் இருக்கத்தான் செய்கிறார். அந்த கவனமாக அதை கேட்டறிந்து அதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அத்தனையும் எடுத்துக்கொண்டு விஜய் உள்ளார். இது தேவையற்ற வெற்று விளம்பரங்களை சில பேர் பரப்பி வருகிறார்கள். அந்த பரப்புதவர்கள் பரப்பித்தான், போற்றுபவர்கள் போற்றுவார்கள், தூற்றுபவர்கள் தூற்றுவார்கள். போகட்டும் அவர்களுக்கே. அப்படிங்கிறது கடந்து போகிறது தான் தாவேகா தொண்டர்களுடைய ஒரு தலைவருடைய உத்தரவை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு செயல். அதனால் உதவி செய்வது தொண்டர்கள் இறங்கி செய்வார். இப்போ நேரடியாக அவர் ஏன் வரமாட்டாக்காரு? விஜய் களத்துக்கு வர வேண்டியதானே, தண்ணிக்குள்ளே வர வேண்டியதானே? அவர் வருவார், சரி, ஒவ்வொரு மக்களாக பார்ப்பார். அவர் வர்ற நேரத்தில் ஆனால் அவரை பார்த்தா ஒரு கூட்டம் வந்துடும். ஏற்கனவே வெள்ளத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். விஜய் வந்தால் அவரை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வந்துடும். அப்போ அதில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதை வச்சு அரசியல் செய்வாங்க. அவர் அதையெல்லாம் நினைத்து தான் ஒவ்வொன்றாக கவனித்து எதிலும் பிடி கொடுக்காமல் அரசியலை செய்து கொண்டு இருக்கின்றார். இது அவங்க ஏதோ புறணிகள் அதெல்லாம் பேசுகிறாங்க. அது பேசுவோர் பேசட்டும், அது அவர்களுக்கே போகட்டும். ஆனால் தாவேகா அவரும் தெளிவாக உள்ளார். மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தாவேகா தொண்டர்களும்
அதே எண்ணத்தோடு செயல்படுவார்கள். இது உறுதி.